ரைட், ஓகே. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கோட்டி? இது வந்து வைஸ் டெசிஷனா அல்லது இன்னும் கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை அதிகரிக்குதா, இல்லை திருமாவளவன் அவர்களுடைய ஒரு வாரமாக அவருக்கு இருக்கக்கூடிய குழப்பம், அவரே சொல்கிறார் நிறைய நெருக்கடிகள், நிறைய யாருக்கு வாய்ப்பு கொடுக்கறது கொடுக்கல அப்படிலாம் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கேன் அப்படிங்கிறாரு. அதுலேருந்து இன்றைக்கி ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வந்திருக்கேங்கிறாரு. எப்படி பார்க்கலாம் அதை? நல்ல வேலை அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டு கட்சியாக இருக்கவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே எடுத்துட்டார். அவர் தேசிய கட்சியாக இருந்தால் நாமினேஷன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த முடிவு எடுத்திருப்பார். ஒரு தமிழகத்தில் தான் கட்சி நடத்துகிறாருன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கார். அது வரலாம் வாழ்த்துக்கள். இப்போ எல்லாருமே எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் கருத்தை கரெக்டாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேக்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அத்தனையுமே ஃபேக்ட்ஸ், அத்தனையுமே தரவுகள் உண்மை தான். அந்த கேள்விகள் எல்லாம் நியாயம். பட் மக்கள் சார்பாக நான் வந்து அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் நன்றி சொல்கிறேன். என்னென்னா, போன தேர்தலில் 5 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. அப்போ 5 லட்சம் பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டு லோக்சபாவில் ஒருத்தர் மெம்பர் ஆக்கி உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புனா அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் சட்டமன்றத்துலேயே வந்து நிற்பேன் அப்படின்னு நீங்கள் கட்சி தலைவராக இருங்க, இல்லை கட்சியில் சின்ன பொறுப்பில் இருங்க, பெரிய பொறுப்பில் இருங்க, ஒருத்தருக்கு 2 பதவின்றது ஒரு இடைத்தேர்தலில் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுதுங்கிறீங்க சார். எதுக்கு சார் அந்த இது? அதாவது திருமாவளவன் சார் அண்ணன் வந்து அவர் அண்ணனாக இருக்கணும், அண்ணாமலையாக மாறக்கூடாது. ஒரு விஷயம். ஆமாம், அண்ணாமலை நிற்கல, சீட்டு கொடுக்கல. இப்போ அண்ணாமலையும் திருமாவளவனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே நடந்திருக்கிறாங்க இல்லையா? அதை எப்படி ஒப்பிட முடியல? இருங்க உங்களுக்கு இல்ல சார், சரியான ஒப்பீடு கிடையாது சார். இருங்க ஏன் ஒப்பீடு சார்? நீங்க ஏன் சார் 2 பேரும் உள்ள வரீங்க? உங்க நேரத்தில் நீங்க ஒப்பீடு பண்ணிக்காம போங்க. நான் என்ன கேட்கறேன்னா சார், இருக்கட்டும் சார், அது ஜனங்க சொல்லட்டும். இருங்க, ஜனங்க பார்க்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, தேர்தலில் நிக்கிறேன்னா நிக்கிறேன், நிக்கலன்னா நிக்கல. இந்த யூ டர்னு, ஒய் டர்னு, ரவுண்ட் டர்னு இதெல்லாம் அடித்தா என் போன்ற விமர்சனம் பண்ணுவோம், நாங்கள் கேட்போம். அது எங்கள் அண்ணன் திருமாவளவனாக இருந்தாலும் நான் கேட்பேன். ஒன்று ஃபஸ்ட்டு இன்னும் அல்ல, அதுதான் நான் பேசும்போது தான் எல்லாரும் லெஃப்ட் ரைட்டில் உள்ளே வரீங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நான் போட்டிட மாட்டேன் 3 மாதம் முன்னாடியே சொல்லிட்டார் சார், கடிதம்லாம் எழுதிட்டார் சார். அதனால் அந்த ஒப்பீடு அப்புறம் வந்து வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் கேள்வி வைக்கிறாங்க. அது வேற சார். நீங்கள் இப்போ அவரை விரும்பக்கூடியவங்க இல்லை அவருடைய ரசிகர்கள் அல்லது சரி, ஓகே, அண்ணாமலை ஏதோ கணக்கெடுப்பாங்க. ஓகே, சரி, ஒப்பீடு சரி. இப்போ இப்படி ஒப்பீடு பண்ணுறேனே, டிடிவி தினகரன் நான் தேர்தலில் போட்டி இடலன்னு சொன்னாரு, போட்டியே இடல, எந்த பிரச்சனையும் வரல. நயினார் நாகேந்திரன் நான் போட்டி இடுறேன்றாரு, போட்டி இடுறாரு. இப்போ இதில் இந்த தேர்தல் இந்த நடந்த விஷயத்துல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, விசிகாக்கு கட்சிக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். ஷபீர் சொன்ன மாதிரி வாக்கு வந்து ஈரோடு ஆகலாம், ஒருவேளை தாவேக்காக்கு ஒரு சில ஓட்டுகள் போகலாம், அவங்களுக்கு சமிக்கைகள் வந்திருக்கலாம். அந்த கட்சியை பாதுகாக்கிறதுக்கும் சொந்த கட்சியை பாதுகாக்கிறதுக்கும் வேணா கூட அவர், ஏன்னா தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் கட்சிக்கு வந்து ஒரு வாக்கு சதவீதம் இழப்பு வருதுன்னு போது அவங்க வர்றது நியாயம், அது 100% கரெக்ட். ஆனா கூட்டணி நல்லன்னு பார்க்கும்போது என்ன சமிக்கை விட்டுறோம்னா, ஒருவேளை கோலிஷன் கவர்மெண்ட் வந்துருமோ, திமுகவுக்கு ஏற்படக்கூடிய அந்த 118 நம்பர் வரலன்னா சிக்கலோ, அதை ஒருவேளை திரும்ப வெளிப்படுத்துறாரா இல்ல கூட்டணி? ஏன்னா அவர் இன்னொன்னு இந்து பத்திரிகை கொடுத்த பேட்டியில ஒரு சில விஷயங்கள்லாம் விமர்சனமா, அதாவது விமர்சனம்னா இது நடக்கலாம், தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து இருக்கு. கிட்டத்தட்ட கமல் சாரும் அதை தான் சொன்னார், தமிழ்நாட்டுக்கு ஒரு பேராபத்து இருக்கு அப்படின்றாங்க. எதனால அந்த பேராபத்து, என்ன பேராபத்து சொல்ல மாட்டேன்றாங்க. முன்னாடி எடுக்கிறது ஒரு ராஜதந்திர வியூகம்னா, அப்புறம் பின்னாடி வர்றதும் எப்படி ராஜதந்திர வியூகம்ன்றது. அப்போ எங்களுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் அதை புரியுற மாதிரி எங்கள் பத்திரிகையாளர்கள் போன்றவங்களுக்கு சொன்னால் மேபி புரியும். ஆனால் அதை சொல்ல முடியல. அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, ஆனால் அது வெளியில் ஃபுல்லாக சொல்ல முடியல. அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறாரு, நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால தான் இந்த முரண். ஏன்னா இவர் இந்த மாதிரி முரண் எடுக்கிற ஒரு அரசியல்வாதி அல்ல. ஒரு முடிவு எடுத்தாருன்னா தொடர்ந்து. இன்னொரு விமர்சனம் என்னன்னா, இந்த கட்சியில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுல ஐயா சிந்தனை செல்வனுக்கு திருப்பி சீட் கொடுக்குறாங்க, மிச்சம் 3 எம்எல்ஏக்கு கொடுக்கல. அவரும் வேற தொகுதி போறாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் 90% இல்ல 80% வந்து நீங்க வேட்பாளரை மாத்துறீங்க. சரி, உங்க கட்சியில நல்லது தானே? நல்லது, ரைட்டு. அப்போ அவங்க எல்லாம் என்ன தப்பு பண்ணாங்களா? இல்ல மக்கள் செல்வாக்கு இல்லையா? இல்லன்னு அப்படி சொல்லல. அவரு ஷானவாஸ்க்கு ஏற்கனவே வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு, அதுல எந்த உள்நோக்கமும் இல்லை. இன்னைக்கு அதையும் விளக்குறாரு. பொது தொகுதியில எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னோ, அதே போல இப்ப 2 பேர் கொடுத்தாங்க, மற்றவர்களுக்கான வாய்ப்பு உருவாக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாரு. அது கரெக்ட் சார். அந்த கட்சியில் இருக்கவங்களோட பெருந்தன்மை என்னன்னா, இதுவரை ஷானவாஸ் அவர்களோ இல்ல SS பாலாஜியோ இல்ல பாபு அவர்களோ தலைமையை பத்தி எதுவும் தப்பா பேசல. சரி, அது அந்த கட்சி தலைவர் மீது அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை அது இருக்கு. பட் இப்ப என்ன பொறுத்தவரையிலும் ஒரு பத்திரிகையாளரா ஏன் நல்ல கேள்வி கேட்ட ஒரு எம்எல்ஏக்கு நீங்கள் பதில் சீட்டு கொடுக்கல? ஏன்னா ஒரு விமர்சனம், இப்போ ஷானவாஸ் மேலே பெரிய விமர்சனமோ இல்லை வந்து அவர் வந்து சொத்து அதிகமாக சேர்த்தாரு, இல்லை அவர் ஊழல்வாதி, சாராய கடையில் 10 ரூபா வாங்கினாரு, அவர் மேலே அமலாக்கத்துறை இருக்குது அப்படின்லாம் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏக்கு ஏன் சீட்டு கொடுக்கலன்னு ஒரு கேள்வி வரும். இந்த கேள்வி வரும் தான், அது ஒன்றும் கடந்து போக முடியாது. இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த தேர்தலில் மொத்த ரிசல்ட்டில் ஒரு சிலர் ஹாப்பியாக இருக்காங்க, ஒரு சிலர் நாட் ஹாப்பி. அப்போ ஹாப்பியாக இருக்கிறவங்க லிஸ்ட்டில் நான் யாரை வைக்கிறேன்னா, டிடிவி தினகரன், ஏன்னா சர்ச்சை வர்றது கிடையாது. நயினார் நாகேந்திரன் சர்ச்சை வர்றது கிடையாது.
பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸ் சர்ச்சை வருது கிடையாது. அண்ணாபி லிஸ்ட்டில் ஐயா வாசனை வைக்கலாம். ஏன்னா வந்து வாங்கின தொகுதிகளை வைத்து பார்க்கும்போது அவர் ஒன்றும் ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. கமல் ஹவுஸ்லாம் வந்து நான் எனக்கு கடமை இருக்குது, தேர்தலே நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு பேசினாங்க, கொண்டாங்க, நிர்பந்தம் பண்ணுறாங்க, நாங்கள் டார்ச். அவரும் அண்ணாபி. அதுக்கப்புறமா வந்து ஐயா அண்ணாமலையும் அண்ணாபி. அது வந்து அவர் சொல்லலாம், நான் வந்து உழைக்க போகிறேன்ட்டு. ஆனால் அதே மாதிரி அண்ணன் திருமாவளவனுக்கும் ஏதோ அன்ஹாப்பினஸ் இருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி பேட்டிகளோ இந்த மாதிரி பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, தேர்தல் களம் மாறும்ன்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு ஃபுல்லி லோடட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். என்ன மாறும், ஏன் மாறும், எதுக்கு மாறணும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு பதில் வரல. தேர்தல் களம் மாறலாம், அப்புறம் பாஜக வந்து கூட்டணியை உடைக்கலாம் அப்படின்றது வேற யாருன்னா சொல்றாங்க. இப்போ என் போன்றவர்களோ இல்லை பிரியன் சார் சொல்றாங்க, இல்லை ஷபீர் சொல்றாங்கன்னா அது வேற. பட் கூட்டணியில ரொம்ப நம்பிக்கையா இருக்கிற ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது கூட்டணியில மேலும் இப்போ இல்ல இப்படி புரிஞ்சுக்கலாம். நாங்க எதுவும் அதெல்லாம் சரியாயிடுச்சுன்னு வந்துக்கலாமா? இப்போ நான் யதார்த்தத்துக்கு வரேன் சார். காங்கிரஸ் பிரச்சனை பண்ணோம், 3 சீட் எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்க. டிஎம்டிகே கடைசி நேரத்தில் வந்து சேரும், 10 சீட்டு கொடுப்பீங்க. நான் அமைதியா அண்ணன் கூட்டணி மக்கள் நல்லது சமூக நீதி சமத்துவம் இதெல்லாம் பேசின காரணத்தினால விசிகாவை நீங்க வந்து ரொம்ப இல்ல அவங்களுக்கு கூடுதலா 2 இடங்கள் தானே கொடுத்துருக்காங்க. நாங்க 10-12 மனசுல வச்சிருந்தோம், நீங்க 8 கொடுத்தா சரி. எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும் தான். இப்ப மார்க்சிஸ்ட் கூட தான் 12 இடங்கள்னு நாங்க கேட்டிருக்கோம்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கான இடங்கள் மார்க்சிஸ்ட் வந்து சிபிஐ ஒரு மாதிரி இருப்பாங்க, சிபிஎம் வேற மாதிரி இருப்பாங்க சார். அதே மாதிரி வந்து திருமாசாரம் இருக்கணும் இல்லையா? அவருடைய மனசு கஷ்டம் இருக்கு. இப்போ இன்னைக்கு இல்ல எல்லாருமே சொல்றாங்க எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்கல, தொகுதி இல்லைங்கிறதுலாம் எல்லாருமே சொல்றாங்க. அது வேற, எல்லா கூட்டணிகளும் வருது, வெறும் ஒரு கூட்டணியில வரல. அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு இந்த முடிவுக்கு வந்துட்டார். அதாவது இந்த எந்த குழப்பத்துக்கும் அவர் வர்றதுக்கு கண்டிப்பா நான் ஷபீர் சொன்ன ஒரு விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சரி, அறிவாலயத்திலிருந்து கூப்பிட்டு பேசினாங்களா, இல்ல என்ன நடந்தது, எனக்கு அழுத்தவங்க எல்லாம் யாரும் கொடுக்க முடியும், அந்த கேள்வி யாருமே கேட்கவே இல்லையா? உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அமைதியா இருந்தா யூ டேக் மீ ஃபார் கிராண்டட், டு நாட் டேக் திருமாவளவன் ஃபார் கிராண்டட்ன்ற ஒரு மெசேஜ அண்ணா அறிவாலயத்துக்கும் அவர் இந்த நேரத்தில் பதிவு கொடுத்துருக்காரா? அண்ணா அறிவாலயத்துக்கு கொடுத்துருக்காரா, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குறாரு சார்? இப்போ இந்த பிரச்சனை இப்போ இந்த ஒரு வாரமா ஓடிட்டு இருக்கு சார். ஏன்னா அவர் பல்வேறு அம்சங்கள் இதில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த டெசிஷன் மட்டும் இல்லை, ஏன் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல என்ன எல்லாமே சொல்றாரு. சரி, அதை நம்ம முதல் கட்ட கத்தாச்சு. நீங்க இதுல ஏதாவது பார்வை இருக்கா திரு பாலச்சந்திரன்? இவங்க வந்து அதாவது சூழ்நிலை மாறலாம்னு சொல்லி அவர் சொன்னார். சரி, என்ன சூழ்நிலை மாறுதுங்கிறத பற்றி அவர் இவ்வளோ பெரிய இதில் பேட்டியில் ஒன்றும் விவரமாக சொல்லலை. எதனால இந்த முடிவை எடுத்தாரு இன்னைக்கு அப்படிங்கிறத பற்றியும் தெரியல. ஓகே, பெரிய தலைவர்கள் கூட இந்த ராகுல் காந்தி வந்து இந்த காங்கிரஸ் கேண்டிடேச்சர், அந்த காங்கிரஸ் தேர்தல் உறவு அப்படிங்கிறத பற்றி சில குழப்பங்களான ஒரு மனநிலை இருந்த மாதிரி தான் நம்மளால உணரப்படுது. ஓகே, அது மாதிரி ஆதவ் அர்ஜுனா வந்த போதும் சரி, இன்னைக்கு இந்த தேர்தல் சமயத்திலையும் சரி, சில குழப்பங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார் திருமாவளவன். அப்படிதான் நம்ம திமுகவுடைய பிரஷர் இல்லைன்னா அவங்க ரசிக்கல அப்படிங்கிறதுனால இந்த மாற்றம் அப்படின்னு திரு ஷபீர் ஒரு பார்வை வைக்கிறாரு. அதை அப்படி பார்க்கலாம். இருக்கலாம். ஏன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து நிச்சயமா திமுகவுக்கு வந்து மகிழ்ச்சி ஊட்டியிருக்காரு. 200 சீட் வின் பண்ண போறோம்னு உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து சூழ்நிலை மாறலாம்னா எப்போ மாறும்? தொங்கு நாடா இது சட்டமன்றம் இருந்தால் சூழ்நிலை மாறும். அப்போ அப்படி பலவிதமான யூகங்கள். இப்போ ஷபீர் சொல்ற அம்சத்திலேருந்து அவர் போட்டியிடவில்லை அப்படிங்கிறது, போட்டியிட்டு இருந்தா இன்னும் அவங்களுக்கு வலுவா இருந்திருக்குமே. போட்டியிடாமல் போறாருன்னா இப்போ கட்சிக்கு கேடஸ் வந்து எரோடாராங்க அப்படிங்கிற இடத்த தடுக்கிறதுக்கு வந்த ஒரு சூழலை அவர் விட்டுட்டாரு அப்படிங்கிறாரு. ஆமாம், அதாவது அது வலுவாக இருந்திருக்கு. போட்டியிடுவது என்று தீர்மானித்து விட்டால் ஓகே, அவர் வந்து திமுக தலைவர் வந்து சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. திருமாவளவன் போன்ற அனுபவமிக்க தலைவர்கள் சட்டமன்றத்துக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி தான் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காரு. ஆனால் அப்படி எப்படி இப்போ நீங்கள் சொன்னீங்க எதிர்ப்பு குரல் வரவில்லை, ஆனால் ஆதரவு குரலும் வரவில்லை. ஓகே, ரெண்டுமே உண்மைதான். அப்படி இருக்கும்போது இது வந்து இட் கிரியேட்ஸ் மோர் டவுட்ஸ் தேன் சொல்யூஷன்ஸ். ஓகே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அக்னி இந்த முடிவை? சந்தோஷமா பார்க்குறாரு. இல்ல அவரு சந்தோஷமா பார்க்குறாரு. துரைமுருகன் மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாரு. நான் பேசவே இல்லை. கேள்வி உங்ககிட்ட இருந்து வருது சார், பதில் என்கிட்ட இருந்து வரணும். ஆனா 3 பேர்ட்ட இருந்து வருதுன்னா பிரியன் சார் அடுத்து என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. என்னன்னா ஒரு எதிர்பார்ப்புதா சார்? கரெக்ட். எனக்கு அடியனுக்கே எதிர்பார்ப்பு இருக்கிற போது ஹார்ஸ் மவுத்ல இருந்து வருது சார். இது தமிழ்நாட்டுல வந்துருச்சு பாத்தீங்களா? வரலையேன்னு தான் எனக்கு ஒரு ஏக்கமா இருந்துச்சு. அதாவது சார், தமிழ்நாட்டுல நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்பிடியில் வாழ்தல் வீரம் அப்படின்னு சொல்லி என்னுடைய கல்லூரி காலகட்டங்களில் கல்லூரியில் வந்து பேசிய ஒரு தலைவர்